மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் இல்லை நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியனெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அது எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து வேட்டுவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினீஸ் தான். அடுத்ததாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களே மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்கள் இல்லை நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன். லிஸ்ட்டு ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி ஓகே அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கே நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்றைக்கி நாள் வந்து காலையிலே ஓவர். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் வந்து உள்ள நான் சாண்டியனெல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அது எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார். பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேண்ணே, அதை முடிச்சுட்டு வரேண்ணே. பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்னண்ணே இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களேண்ணே. நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிட்றீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேளை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறையா நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட்டு வரும். பேபி நீ என்னையை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னையை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்கள மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததான் சொன்னாங்க அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. ஸ்ரீனிஸுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு டிரெக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்கிற சீரியஸ் டைப்லையும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவம் மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஸ்ரீனிஸுக்கும் மற்றும் படக்குழுனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச் ஃபங்க்ஷனோட சினீஷோட வெற்றி திருவிழா மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எல்லாம் வருவாங்களே, எல்லாருக்கும் ஹலோ சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு வச்சுருக்காரு. நடிக்கிறதுக்கோ டைரக்ட் பண்ணுறதுக்கோ யாருக்கு ஆசை இருந்தால் சினீஷ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. மொத்த இண்டஸ்ட்ரியும் இங்கே தான் இருப்பாங்க. யார் வேணுனாலும் யார்கிட்டையாலும் பேசி போய் டைரெக்டாகவே கேட்டுடலாம்.
அண்ட் நேற்று நைட் தான் ஃபோன் பண்ணி சினிஷ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ உங்கள் கதையை ஒரு பயோபிக்காக எழுதுனா அது கண்டிப்பாக பயங்கரமான படமாக இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும், ரவுடிசமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும்னு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்னிப்பெட் ரேண்டமாக சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு சினீஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினீஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என்று கொண்டு வந்தார். நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சிட்டிங்கில் டக்குன்னு சினீஷ் எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ணால் ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னாரு. நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க, நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு. இந்த கான்செப்டில் தான் இப்போ ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான். ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாளில் 2 படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கான மொத்த காரணமும் அவர் எவ்வளோ அவர் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டாலும் அவரோட ஒய்ஃபு பல்லவி தான். ஸோ பல்லவி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ த ஃபுல் கிரெடிட். இன்றைக்கி இங்கே ஒரு இவெண்ட் நடக்குது, அவர் ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்கிறாரு, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னா யூஸ்வலாக அப்பா அம்மாவுக்கு கிரெடிட் கொடுக்கணும். ஆனால் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் ஒய்ஃப் பல்லவிக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி பர்சனல் மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினீஷ், ஹிஸ் ஒய்ஃப் பல்லவி, ஹிஸ் பிரதர் வினீஷ், அண்ட் ஹோப்பிங் தட் இந்த எடுத்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றியாக வரணும், இன்னொரு நேஷ்னல் அவார்டும் வரணும், என்னோடையும் ஒரு படம் எடுக்கணும், அவர் ஒரு 6 மாதம் நான் கஷ்டப்படுத்தணும், இந்த ஆசையும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி சூன். ஆல் தி பெஸ்ட்.